அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து வெளியாக இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்து சென்னை மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மாவட்டம் வந்து அஃபிஷியலாக சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணலை. ஸோ டிஆர்பி ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சேலம், தஞ்சாவூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரியே இருக்குது. திருச்சிலாம் இன்னும் கூட வரல. ஸோ எல்லாருமே வந்து ரிசல்ட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மேபி நீங்கள் நைட்டுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே டைமில் தான் அந்த அடுத்த கட்ட ப்ராசஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாவட்டமாக வந்து ரிசல்ட்ஸ் வெளியிட்டே வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்து 16 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிசல்ட்ஸ் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாவட்டம்ன்றதை பார்க்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கரூர், திருவாரூர், நாமக்கல், மயிலாடுதுறை, வேலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, மதுரை, பெரம்பலூர், தருமபுரி, ராணிப்பேட்டை. ஸோ இந்த மாவட்டத்துக்குலாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, இந்த சைடு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். டெல்டாவில் எல்லா மாவட்டங்களும் வந்துருச்சு. தஞ்சாவூர் மட்டும் அப்படியே ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ சேலம் மாவட்டத்தில் நிறைய பேர், அதாவது வேகன்சியும் அதிகமாக இருந்தது சேலம் மாவட்டம், சென்னை மாவட்டம். ஸோ சென்னைக்கு வந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து சேலத்துக்கு இன்னும் வரல. ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைட்டில் செலெக்ஷன் கேண்டிடேட்டுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நேம் லிஸ்ட் மட்டும் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ மதிப்பெண்களை வந்து கொடுக்கல. ஸோ எல்லாருமே வந்து மதிப்பெண்கள் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வந்து இந்த டிஆர்பி தரப்பில் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்டுடைய இது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மதிப்பெண்கள் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெரிய கட் ஆஃப்லாம் வந்து இல்லை. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலை. மேபி வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்றத வந்து நம்பிக்கை கிடையாது. நம்ம ஆல்ரெடி எல்லா ரெக்ரூட்மெண்ட் வந்தாலுமே சரி, ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு தேர்வர்களுடைய அந்த டைம் வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களோ அதுதான் வந்து ரிசல்ட்ஸாக வந்து வரப்போகுது. ஸோ நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் வந்து மேபி வந்து கூடவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். அதனால் அதில் நிறையா பேர் இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால தான் நம்ம எந்த விதத்துலையும் வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த டைமில் நிறையா பேருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, நான் செலக்ட் ஆகிருக்குன்ற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நாளைய தினம் ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்டும் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த அடுத்த கட்ட தேர்வு, நேர்முக தேர்வு ப்ளஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொண்டு போகலாம், எப்படி வந்து அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆன, அதாவது செலக்ட் ஆன மாணவர்கள் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு, அதாவது நேர்முக தேர்வு ப்ளஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ நமக்கு இருக்கிற பீரியடும் பார்த்திங்கன்னா ஷார்ட் அவுட் பீரியட் தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்வியூ சம்மந்தமாக கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. டிஆர்பி சம்மந்தமாக இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட், இப்போ சொந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சேலத்தில் வந்து என்ன ஃபேமஸான திங்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் யார், அங்கே இருக்கிற வந்து பெரிய லெவலில் உள்ள அதாவது மினிஸ்டர்ஸ் யார் இருக்காங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் நாலேஜாக அப்படி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாலே 12 மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து உண்டு. ஸோ அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தப்பவே அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வேறு அப்டேட்ஸ் ஆகும்போது நம்ம இந்த இன்டர்வியூ சம்மந்தமாக வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறையா பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றத வந்து எந்த விதத்துலையும் ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. ஸ்டடீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்தது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலிமா நிறைய நோட்டிஃபிகேஷன் கூட்டுறவுத்துறையில் வரப்போகுது. அதனால் இந்த முறை ஃபஸ்ட் டைமே வந்து நான் வந்து இதில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், ஸோ அது வந்து லீவ் ஆகுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை விட்டு வெளியே போக வேணாம். ஏன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இந்த ஜனவரி மந்த் 31 வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத. ஸோ பெரிதாக வந்து அடுத்தது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது. அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் யூடியூப்லேயும் வந்து கிளாஸஸாக வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வியூ ஆகும்போது தெரியும். ஆல்ரெடி இந்த நாளைக்கு நடக்க போகிற தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கம்மிங் சண்டே நடக்க போகிற எக்ஸாமினேஷனுக்கே மெட்டீரியல்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து போட்டே வரலான்னு பார்த்தேன். இடையில ரிசல்ட்ஸ் வந்தோடனே அது சம்மந்தமாக வீடியோ போடுற மாதிரி இருக்குது. தொடர்ந்து வந்து நம்ம நாளையிலேருந்து கண்டினியூவாக அடுத்தடுத்த விஷயத்துக்கு வந்து கடந்து போகலாம். ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, அடுத்து இன்டர்வியூக்கான விஷயத்தையும், அடுத்து எஸ்ஆர்பி மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம கைட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் ஹோல்ட் ஆன் ஆகாமல் அடுத்தடுத்த விஷயத்தை வந்து நோக்கி போங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்களும் வந்து கூட்டுறவுத்துறை கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் வந்து நம்ம எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக என்ன ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து வந்து பயணிங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து எப்போதையும் சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.